நிறைய வகையான வெரைட்டி ரைஸ் செஞ்சுருப்பீங்க. அவரைக்காயில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதோடைய டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ஆயிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 கப் அளவுக்கு கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அவரைக்காய் நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே அவரைக்காய் நல்லா வெந்துடும். அவரைக்காய் நல்லா இந்த அளவு வெந்து ரெடியான உடனே இதில் நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து கொடுத்தா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அவரைக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.